படம் ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. எல்லா படத்துலயும் ஒரு கதை, ஒரு கருத்து சொல்லுவாங்க. இந்த படத்துல என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்ல வராங்க, கடன் வாங்காம வாழணும் அந்த மாதிரி. எங்கேயும் லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ராமராஜன் வந்து இளையராஜா காம்பினேஷன்ல நிறைய சாங்ஸ் சொல்லுவாங்க. ஆஹா. அகைன் இந்த இதுல வர 2 பாட்டுமே கண்டிப்பா மனசுல நிற்கும். அவர் அப்பா பொண்ணு பாட்டும் ஒரு தம்பதியரோட பாட்டும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு வர மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ண வைக்குது. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்தது, ரொம்ப எமோஷனலா இருந்தது. அப்பா பொண்ணோட சென்டிமெண்ட் ரொம்பவே இருக்கும். எல்லா படத்துலயும் ஒரே ஒரு சீன் பர்டிகுலரா எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணும். உங்களுக்கு எந்த சீன் கனெக்ட் பண்ணுச்சு? எனக்கு வந்து அந்த அப்பா பொண்ணோட பாண்டிங் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ரொம்ப ஒரு மாதிரி மகிழ்ச்சியா பாடக்கூடிய ஒரு ராமராஜன், ஒரு சண்டை காட்சியில் பரபரப்பாக நடித்த ராமராஜன். அந்த மாதிரி இளையராஜாவோட பாட்டு, இந்த மான் முந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும், அப்படி பாடின ராமராஜனை தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இதில் உண்மையிலே ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லிங் கேரக்டரில் நடிச்சிருக்க ஒரு ராமராஜனை இந்த மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தோடு இன்னைக்கு பார்த்தாங்க. ஒரு நல்ல தீமை, மக்களுக்கான பொதுமக்களுக்கான ஒரு நல்ல தீமை கொடுத்துருக்காரு. அதோட வந்து ராமராஜன் சாரை ஒரு லவ்வபிள் ஹீரோவை பார்த்தவங்க, ஒரு மகள் அப்பா மகளை வந்து எப்படி நேசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மகளை பெற்ற அப்பாவா ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. என் கூட படம் பார்த்த என்னுடைய நண்பர்களுடைய குழந்தைகள்லாம் அப்படியே உருக்கமாக அழுதாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ஒரு இளையராஜாவோட மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் குறிப்பாக என்னுடைய பையன் லியோ சிவகுமார் வந்து ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. அழகருங்கிற ரோலில். அந்த ரோலில் நடித்தது மட்டும் இல்லை, இளையராஜா சாரோட மியூசிக்கு அவன் நடித்து பாடினது வந்து ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். இந்த படம் வந்து எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். சஸ்பென்ஸு, த்ரில்லிங்கு, கிராமத்து நகைச்சுவை, அதே நேரத்தில் ராமராஜன் சாரை ஒரு வித்தியாசமான கோணத்தில் டைரக்டர் ராகேஷ் படைச்சிருக்காரு. இது ஒரு நல்ல படம், மக்களால் ரொம்ப வரவேற்கணும். ராமராஜன் சார் வந்து 90களில் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு நிகராக ஒரு மிகப்பெரிய வெள்ளி விழா கொடுத்த ஒரு நாயகன். இப்போ ஒரு விபத்துக்கு பின்னாடி அவர் ஒரு 10-12 வருஷமா நடிக்காம இருந்தாரு. ஒரு நல்ல கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம். அதாவது இசைஞானி இளையராஜா அவர்களும் ராமராஜன் அவர்களும் வந்து ஒரு அற்புதமான ஒரு கூட்டணியில இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதை இன்னும் ரொம்ப வலுவா, ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்லணும் அப்படின்னா, மத்திய அரசு, மோடி அரசு செருப்பை கொண்டு அடிச்ச மாதிரியான ஒரு படங்க. அதாவது 2000 கோடி 3000 கோடி 4000 கோடி அரசியல்வாதம் வாங்கிட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடறான். அவன் இந்த அரசாங்கமோ நிதித்துறையோ அவனை கைது பண்றது இல்ல. ஆனா ஒரு டிராக்டர் லோனு, ஒரு எஜுகேஷன் லோனு, ஒரு வீட்டு லோனு, ஒரு விவசாய லோன் வாங்கினா அந்த விவசாயி ஒரு மாசம் டியூ கட்ட தவறிட்டானா அந்த டிராக்டரை பிடிட்டு போயிடறான். எஜுகேஷன் லோன் அவன் சர்டிபிகேட்டை பிடிட்டு போயிடறான். ஒரு கேவலமான இந்த ஒரு மத்திய அரசு செய்யற மிகப்பெரிய ஒரு உந்துதலை, ஒரு மன வலையை வந்து டைரக்டர் கண்டுபிடிச்சு ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணி இந்த படம் இன்னைக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமா எனக்கு இருந்தது மாதிரி ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பமும் பார்க்க வேண்டிய படம். ஸோ வந்து இப்போ அந்த ஒரு தேட்டரில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதை வந்து அந்த மக்களோட பார்க்குறது, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கிறது எந்த லெவலில் ஃபீல்? அதாவது ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு ஷூட்டிங் டேஸ் ஒன்று ஆகும், அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு டைம் ஆகும். ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு 1.5 to 2 வருஷம் வரையும் ஆச்சு. ஸோ இந்த 2 வருஷம் வந்து இந்த நாளுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த நாள் என்னைக்கு வருன்றதுக்காக தான் டெய்லி நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த நாள் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்றதுல மிகப்பெரிய சந்தோஷம். அதுலேயுமே வந்து இது ஒரு குழந்தை மாதிரி தான். இப்போ நம்ம பெற்ற குழந்தைய நம்ம வந்து போய் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் வருமோ, அதே மாதிரி தான் நம்ம நடித்த படத்தை வந்து மக்களாக தேட்டரில் உட்காந்து பார்க்குறப்ப நம்ம எதிர்பார்க்காத சில சீன்ஸ் வந்து அவங்க கை தட்டுவாங்க, ரசிப்பாங்க. அதெல்லாம் அவங்களோட சேர்ந்து நம்ம பார்க்கும்போது அது நம்ம கிடைக்கிற சந்தோஷமே வேறு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இந்த படத்தை நேரில் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்த்த காட்சிகளோட எதிர்பார்க்காத நிறையா காட்சிகளுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுத்தாங்க. நிறைய இடத்துல வந்து ஆண்களே கண்ணீர் விட்டாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்பவே கனெக்டிங்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த நாளுக்காக காத்துருக்கோம். நம்ம வந்து ராமராஜன் சார் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், அவங்க கூட சேர்ந்து நடிச்சு அதை நம்ம அப்பாவில் வந்து பார்க்குறப்போ அது ஒரு ஃபீல். ஆமாம், உண்மையிலே நீங்கள் 12 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி மக்கள் எதிர்பார்த்து இந்த படத்தை வந்து நேரில் பார்த்தாங்களோ அதை விட அதிக எதிர்பார்ப்பு நாங்கள் கூட நடித்தவங்க. எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ராமராஜன் சார் நடிக்கிறாங்க, 23 வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா சார் காம்பினேஷனில் வருது அப்படின்றப்ப நம்ம எல்லாருமே அந்த காலத்தில் இளையராஜா ராமராஜன் சாரோட பாட்டு கேட்காம இருந்திருக்க மாட்டோம். ஸோ அவங்க கூட நடிக்கிற வாய்ப்பு, அவர் இசையில் நம்ம நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்றது எனக்கு பெரிய பெருமையாக நான் நினைக்கிறேன். ஸோ
ஸோ அது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஸோ சாமானியன் படம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். ஏன்னா நானும் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். எல்லாரும் படம் பாருங்கள், எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள், ஃபேமிலியோட வந்து பார்க்குற ஒரு படமாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. பேங்க் கேரக்டர் நீங்கள் பண்ணுறப்போ பர்டிகுலராக ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா நம்ம டே பை டே பார்க்குற கேரக்டராகவே அது அப்படியே இல்லை, நான் கடன் வாங்கியிருக்கேன், கடன் கொடுக்க முடியாமல் எங்கள் வீட்டில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கத்திருக்காரு. இதெல்லாம் எனக்கும் நடந்திருக்கு. ஸோ அதை நான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரிலேட்டிவ்லாம் அந்த வீட்டுக்கு வர்ற ஆள் அந்த கேரக்டர் அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை பண்ணீங்க அந்த இது மட்டும் எப்படி பண்ணீங்கன்னா அது பர்டிகுலர் ரியாலிட்டி இல்லை, டு த கோர் எனக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் சண்டைலாம் நடந்திருக்கு. அதனால் எனக்கு தெரியும் அவங்க எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவாங்க, எப்படிலாம் பேசுவாங்க அப்படின்றது. ஸோ அதுதான். நம்ம எல்லாருக்கும் ராமராஜன் சார் பிடிக்கும் அண்ட் இளையராஜா சார் பிடிக்கும், நம்ம எல்லாம் பார்த்து வளர்ந்தோம். பட் அவங்க கூட அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் உள்ள இருக்கும் அப்படின்றத பார்க்குறது, அவங்களோட பார்த்து அந்த மக்களோட சேர்ந்து பார்க்குறது அது எவ்வளோ கடவுளுக்கும் அண்டு இது வரைக்கும் என்னோட ட்ராவலில் என் கூட எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. ஸோ அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா 2 லெஜண்ட் கூட வந்து வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இப்போ இருக்கிறதுல. அதுவும் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு நன்றி. அண்ட் முக்கியமாக தேங்க்ஸ் டு டைரக்டர் திரு ராகேஷ் அண்ணா. ஸோ அவர் கொடுத்த வாய்ப்பினால தான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். தேங்க்யூ. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ படம் கமலா தேட்டரில் இருக்கும், எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ரொம்ப எமோஷ்னல் மூமெண்ட். எதுக்கு யாருக்காக சேரணும்னு சொல்லி இந்த படத்தை அமைச்சு எடுத்தோமோ அது கரெக்டாக மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு. எல்லோரும் கண் கலங்கி அழுது ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் எல்லாருக்குமே நன்றி, இறைவனுக்கு நன்றி. ரொம்ப நல்லா இருக்குது படம். டாக்கு ஸ்ப்ரெட் ஆகும், எல்லாருமே கண் கலங்கி அழுது வந்துட்டு இருக்காங்க. சாமானியனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் இருக்க ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே காதில் போட்டுக்குவோம். அது நம்ம எல்லார் லைஃபுக்குமே நல்லது. தேங்க்யூ.